கடலூருக்கு மீன் வாங்கலான்னு போனதுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் தூக்கம் தான் கெட்டுச்சு. சரி வாங்க இன்னைக்கு டே 10 என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நைட் 12:30 போல மாமா கால் பண்ணி மீன் வாங்க போலாம் கடலூருக்குன்னு கூப்பிட்டாரு. நானும் கண்டென்ட் தேர்ச்சின்னு சொல்லிட்டு போலான்னு கிளம்பிட்டேன். விழுப்புரத்துல இருந்து கடலூருக்கு எப்படி போனோம், எவ்வளவு நேரம் ஆச்சு, அங்க கடலூர் ஃபிஷ் மார்க்கெட் எப்போ ஓப்பன், ரேட் எல்லாம் ஓகேவா, மீன்லாம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நான் வந்து தனியா ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறேன். நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த டைம் 5:35 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி தூங்குறது, கொஞ்ச நேரம் ரீல்ஸை பார்த்துட்டு டைம் ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், வீடியோ பாக்குறீங்க ஆனா அந்த ஃபாலோ மட்டும் பண்ணாமே பாக்குறீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நான் ஹாப்பியா ஆவேன். உங்க வீட்டு பையனை நினைச்சு என்ன சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு முத்தா வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு நானே செஞ்ச இட்லி உப்புமா ஃபிஷ் 65 சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். தென் வெளியே போற ஒர்க் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது எப்பவும் போல ஒரு கரும் ஜூஸ் குடிச்சேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். உங்களுக்கே தெரியும் என்ன சமையலா இருக்கும்னு. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நானே சொல்றேன், மீன் குழம்பும் வஞ்சிர மீன் வறுவலும் தான். நான் முன்னாடியே சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், சீக்கிரம் வந்துடுன்னு. அந்த மைக்கு தான் கரெக்டா இப்போ வந்துடுச்சு. அந்த அண்ணன் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நான் அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி மைக்லாம் நம்மளால வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்ச நாட்கள்லாம் இருக்கு. அதுக்காக இப்போ உங்ககிட்ட காசு வந்துடுச்சாடான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது 3 months இஎம்ஐல தான் போட்டு எடுத்திருக்கேன். என் மனசு இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்டுச்சு. ஆனா என் மூளை, உன் தொழிலுக்காக நீ ஒன்னு பண்றனா தைரியமா தாராளமா பண்ணுன்னு சொல்லிச்சு. கடைசியில என் மூளை சொல்றதுதான் கேட்டேன். ஓகே, கமிங் டு த டே அகைன் ஈவினிங்கா கொஞ்சம் வெளியே போற ஒர்க் இருந்துச்சு. இந்த வாட்டி முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒன்னு குடிச்சேன். நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஹேருக்கு இந்த சீரம் வாங்கிட்டு போனேன். ஆல்ரெடி இதை நான் சாம்பிளுக்கு ட்ரை பண்ண, நல்லா இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன். நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் அதை வாங்கிட்டு நானும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னா 2 தோசை, மீன் குழம்பு, நிறைய ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன். ஓகே ஃபைன். ஓவராலா இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் மட்டும் தான் இல்ல, ஒரே டயர்ட்னஸாவே இருந்துச்சு. பட் ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டேன். உங்ககிட்ட சொல்றது நான் இது ஒண்ணுதான், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க இல்லாம நான் இல்ல,